நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச இருக்கிறோம். வாய்ப்புக்காக காத்திருக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் வெற்றிக்கு துணை நிற்கும். அயோத்தியில் கிடைத்த பெயர் தொடர்ந்து இனி எத்திசையும் ஒலிக்கும் உன் குரல். விழுந்திடு, எழுந்திடு, துணிந்திடு, போரிடு, மலர் தூவி வரவேற்க காத்திருக்கும் இந்த கலை உலகம். ஒரு நொடி படம் இனி உங்களோடு. ஒவ்வொரு நொடியும் வெற்றியை தொடரட்டும். அளிக்கிறோம் படத்தின் கதை நாயகன் தமன் குமார் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நொடி. மனுஷங்க வந்து ஒரு சோசியல் பீயிங்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்போம். ஆனா நிறைய பேர் நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. அது வந்து பழகிறப்ப தெரியாது, ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் வருஷம் போய் இல்லைன்னா கொஞ்சம் மாசம் கழிச்சு திடீர்னு ஒரு நொடியில அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. அப்போதான் தெரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சினிமாவில் வந்து அந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாருக்கும் இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையில இருக்கும். சில பேருக்கு அது ஃபேமிலியே இருக்கலாம், இல்ல கூட இருக்க நண்பர்களா இருக்கலாம். எனக்கு வந்து யூஸ் பண்ணவங்கள மறந்துட்டேன், ஆனா எனக்கு ஹெல்ப் பண்ணவங்கள இது வரைக்கும் மறக்கலாம். என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது மகேஷ். பியாண்ட் வேர்ட்ஸ் சொல்ல போனா இந்த for the past 10-12 years அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு என்னோட சானிட்டி வந்து லாஸ்ட். அண்ட் இந்த படம் அதை மீறி ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னொருத்தர் எனக்கு பெருசா ஹெல்ப் பண்ணது யாருன்னா நீங்க எல்லாரும் தான். ஏன் சொல்றேன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய படங்கள் நான் நடிச்சது வந்து சுமாரா இருந்திருக்கும். அண்ட் நீங்க தனியா எனக்கு கூப்பிட்டு ஏன்பா நல்ல படம் பண்ணிருக்கலாம்னு கேட்பீங்க. அண்ட் ரிவ்யூஸ்ல வந்து நிறைய பேர் இட்ஸ் லேர்னிங். ஏன்னா நானும் வந்து தேட்டர் ட்ரெயின்ல அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துட்டு இருக்கேன். ஸ்டில் நான் இப்பயும் ஆக்டிங் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். தனியா கூப்பிட்டு என்னை வந்து இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ரிவ்யூஸ் எனக்கு நீங்க ரொம்ப நல்லா கொடுத்துருந்தீங்க. ரொம்ப கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் அதுக்கு ரொம்ப நன்றி. ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய பீப்புள் வருவாங்க. என் வாழ்க்கையில கிடைச்ச நீங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் யார் கிடைச்சதுன்னா இதோட ப்ரொடியூசர். நான் சொன்ன மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து தேர் ஆல் என்ன சொல்றது, ஒரு பெகர்ஸ் கான் பி சூசர்ஸ். அவங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா வாய்ப்பு தேடி அலைகிற எல்லா நடிகர்களும் வந்து ஒரு நல்ல சான்ஸ் யாராச்சும் கொடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லிதான் அடைவாங்க. அவங்களால எதுவும் கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ற தகுதி இருக்கிற ஒரே ஒருத்தங்க யாருன்னா முதல் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற ப்ரொடியூசர்ஸ் மட்டும்தான். அண்ட் ஏன்னா அவங்களால தான் ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வர முடியும், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை கொண்டு வர முடியும், நல்ல நடிகர்களை கொண்டு வர முடியும். இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அதுக்கு முதல் போட முடியும், இந்த ப்ராஜெக்டை ட்ரஸ்ட் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டுக்கு அப்படி கிடைச்சது யாருன்னா அழகரன் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கவே முடியாது. ஏன்னா நாங்க சூஸ் பண்ணி அவ்வளோ ஷூட்டிங்ல அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. அதை மீறி வந்து அவர் விடாபடியா, ஏன்னா ஃபேமிலிக்கு அவர் சொல்லல பிகினிங்ல. இப்பதான் தெரியும் பிகினிங்ல அவங்களுக்கு எல்லாம் வீட்டுக்கு தெரியாம வேலாம் அவங்களுக்கு என்னன்னு கூட சொல்லல. அவரு யாருக்குமே சொல்லல. ஒரு சீக்ரெட் மிஷன் மாதிரி தான் பண்ணாரு. அவங்க ஊர்லயே தான் ஷூட் பண்ணாங்க. அப்படி இருந்தும் முடிஞ்ச அளவு தன்னோட பட்ஜெட்டை வந்து மீறி போறப்பையும் அவரால் ஹெல்ப் பண்ணாரு. இன்னொருத்தர் வந்து கேஜி. அவர் வந்து படத்துல சினிமாட்டோகிராஃபர் மட்டும் இல்ல, ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் கூட. அண்ட் அவரோட ஒர்க் அண்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அன்பிலீவபிள். நீங்க இந்த படத்தை பார்ப்பீங்க. ஒரு நாளைக்கு நாங்க சில நாள்லாம் வந்து 65 ஷாட் ஷூட் பண்ணியிருக்கோம். 65 ஷாட். அது வந்து அன்பிலீவபிள். அது ஒரு இடத்துல கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணாரு. அவர் மோர் தென் ப்ரொடியூசர். இந்த ஸ்கிரிப்ட்குள்ள எல்லாருமே வந்தாங்க. இதுல இதே மாதிரி இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் அத்தனை பேருமே. இதுல முக்கியமா ஒருத்தர் பத்தி சொன்னா அவர் வந்து பழக்கற்பியா சார். அவர் கூட நான் நடிச்ச வந்திருக்கோம். இந்த சீன் பார்த்துருப்பீங்க. அவர் ஒண்ணு சொன்னாரு. நாங்க பர்சனலா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்ப சினிமால வர புகழ் வந்து நம்பர் 1 நம்பர் 2 அந்த நம்பர் போட்டு இருக்கிறது வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் அப்படியே இருக்கும். ஆளுங்க மட்டும் மாறிட்டே இருப்பாங்க. அது நிலைத்த புகழ் இல்லை அப்படின்னாரு. நிலைத்த புகழ் எதுன்னா ஈகை, தியாகம், வீரம், அறிவு. ஐயா நீங்க சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அட்லீஸ்ட் ஒரு தெரியாச்சும் நினைச்சு பார்ப்பாங்க. அது உண்மைதான். இந்த சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணதுல இன்னொன்னு நம்ம நடிகர் வேல்ராமூர்த்தி ஐயா. ஏன்னா அவருக்கு வந்து அப்ப தன்னோட பேத்தி கல்யாணம் இருந்தது. சோ அது பத்திரிக்கை கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய இடையூறுகள் இருந்தோம். அது மீறி வந்து நம்ம கூட இருந்து இந்த படத்தை விடிய முடிச்சுட்டு அப்படியே தூங்காம போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு கல்யாணம் நடத்தினாரு. சோ
அதுக்கப்புறம் ஆரி ப்ரோ வந்து ஏதாச்சும் வேற ஒரு ஷூட்டிங்ல இருந்தாரு, நம்ம ஆடியோ லான்ச் பண்றோம்னு சொல்லி கூப்பிட்டோம்னா நேரா வந்தாரு. அந்த படத்துல நடிச்ச அத்தனை நடிகர்கள், இசையமைப்பாளர் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அது முக்கியமா வந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு கேபிள் சங்கர் வந்து என்னோட லாங் டைம் ஃப்ரெண்ட், உங்களுக்கு தெரியும். தொட்டால் தொட்டுமா அவர் கூட தான் பண்ணியிருப்பேன். அப்புறம் அவரோட படம் ஆராத்தியாயம் பண்ணியிருப்பேன். ஸோ ஃப்ரெண்ட்லியா பேசுவோம் பண்ணுவோம். இந்த படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் பண்றப்ப எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு. தமன், அயோத்திக்கு பிரமாதமான வரவேற்பு இருக்கு, நீ நடிச்ச ரோலுக்கு ரொம்ப நல்லா ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சார், நான் ஒரு ஷூட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்க படம். இந்த படம் ரொம்ப நல்லா வரும் சார், இந்த படம் ரொம்ப நல்லா வருது, இந்த படம் அவசியம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கேபிள் சார் தான் அந்த படத்துக்கு அவரோட டப்பிங் பண்ணணும்னு சொல்லி கடைசியில் ஒரு வாய்ஸ் ஓவர் வரும், அது வந்து சார் தான் டப் பண்ணாரு. அப்ப டப்பிங் பாக்குறப்ப மணி சார் சொன்னார், மணி கூட சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் அதை பார்த்துட்டு தனஞ்சயன் சார் கூட்டிட்டு வந்தாரு. இந்த படத்துக்கு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டு கொடுத்தது சார் தான். நானும் மணி ப்ரோ லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாங்க இதுக்கு முன்னாடி கண்மணி பாப்பான்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் நல்லா தான் இருந்தது. அப்ப வந்திருந்தாலே அந்த படம் நல்ல ஒரு பேசக்கூடிய படமா இருந்திருக்கும். அதனால அதை போய் சேர்ந்த இடம் தப்பான இடம். அது சரியா அவங்களால பண்ண முடியல, அவங்களுக்கு நிறைய காரணம் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு இதனால அதை ரிலீஸ் பண்ண முடியல. இருந்தாலும் தொடர்ந்து வி கண்டினியூட் ஆச்சானி. இந்த ஒரு நொடிக்கு முன்னாடியே 2-3 படம் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பேசி இது பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி அது இவ்வளவு தூரம் நல்லா வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் காப்பி கூட ரெடியா இல்லப்ப சார் பார்த்துட்டு, தனஞ்சயன் சார் பார்த்துட்டு வெளியில வந்தோன்னு சொன்னாரு, இந்த படத்தை நான் பண்றேன், பட் இதுதான் கரெக்ஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் பண்றதுக்கு ஓகேவா? இட் இஸ் அது வந்து ஒரு இது மாதிரி ஒரு அட்வைஸா தான் கேட்டாரு, சஜஷன் தான் சொன்னாரு. டைட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னாரு, அப்புறம் இன்னும் 4-5 கரெக்ஷன் சொன்னாரு. ஐ திங்க் அது இட்ஸ் a கேம் சேஞ்சர். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஒரு படத்தை வந்து அழகு சேர்க்கும். அதே மாதிரி இந்த படத்தை இவ்வளவு நேர்த்தியா அழகா அமைச்சு இவ்வளவு ஒரு பிரசன்டபிள் ஒரு நல்ல பிசினஸ் ப்ராடக்டா கொண்டு வந்ததுக்கு தனஞ்சயன் சார் ஃபினாமினல். அவர்கிட்ட இருந்து நாங்க தினமும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் அவர் எப்படி பேக்கேஜ் பண்றாரு, எப்படி வந்து கவனத்தை ஈர்க்க வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து இண்டஸ்ட்ரியில பல வருஷம் ஒரு ஒரு படத்தை பார்த்தோன்னே படத்தை பார்த்தோன்னே தேரும் தேராதுன்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து இது வந்து சார் பார்த்தோன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் இருக்குல்ல, that is phenomenal. அது வந்து very few people would have it. ஓடுனதுக்கு அப்புறம் சொல்லலாம் இது ஒரு நல்ல படம், அது இதனால ஓடிச்சு அதனால ஓடிச்சுன்னு. ஒரு படம் வந்து அந்த லிட்மஸ் டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஷோ டபுள் பாசிட்டிவ் பாக்குறப்ப தெரியும்ல, இந்த படத்துல ஏதோ ஒண்ணு இருக்கே, அதை எடுக்கணும்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்னொன்னு, இந்த படத்தை வந்து யார் ரெக்கமெண்டேஷனாலேயோ, ஐயா சொன்ன மாதிரி இது வந்து வெறும் திறமையினால மட்டும்தான், இது வந்து எங்களோட எல்லாரோட ஒட்டுமொத்த உண்மையான உழைப்புக்கு கிடைச்ச மரியாதை தான் சார் வந்து இந்த படத்தை எடுத்தது. ஏன்னா படம் அவ்வளவு நேர்த்தி அமைஞ்சது. இதை பார்த்துட்டு சார் ஓகே, ஒரு நொடி படத்துக்கு நாங்க போட்ட எஃபர்ட்டுக்கு கிடைச்ச மரியாதை தான் சாரோட பேனர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஐம் சோ ஹாப்பி. நீங்க உங்க எல்லாருக்குமே இந்த படம் பார்க்கறப்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மக்கள் கிட்ட நீங்க போய் கொண்டு போய் நிச்சயமா செய்வீங்க. தேங்க்யூ வெரி மச். அழைக்கிறோம். பகல் வானில் தெரியும் நட்சத்திரம் போல ஒரு நொடி படத்தின் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த நிகிதா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லாரும் இங்க வந்திருக்க எல்லாருக்குமே நமஸ்காரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிப்பேன் அப்படின்லாம் எனக்கு நினைக்கவே இல்லை. வாய்ப்பு கொடுத்த டைரக்டர், மணி டைரக்டர், என் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி. ஒரு ஷார்ட்லேயும் சார் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் அப்போவே வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே தெரியாது. எப்படி கண்ணாடி எப்படி கேமரா முன்னாடி நிற்கணும், எப்படி எதுவுமே தெரியாது. சார் தான் ஒரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவ்வளோ நல்ல மூவி வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளோ பெரிய பேனர், இது பேனரா மாறினதுக்கு காரணம் சார், தனஞ்சயன் சார் இதுல இருக்காங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தீபா அக்கா,
லைக் மேம் சார் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கேமரா டீம், என் டீம் இதுல டெய்லி நைட் ஒன் டே விடாம அவ்வளோ ரொம்ப பிஸியா இருப்பாங்க. எப்பவுமே ஒரு ஷாட்டையும் எடுத்துட்டே இருப்பாங்க. இங்க மார்னிங் ஒரு ஷாட் கொஞ்சம் நேரம் போகும், ஈவினிங் ஒரு ஷெட்யூல் போகும், போயிட்டே இருக்கும். டே நைட் வந்து ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல எல்லாருமே ஒர்க் பண்ணி இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம். எல்லாரும் இதுல எல்லாரும் எஃபெக்ட் போட்டு இதுல ஒரு மேஜிக்கா வந்து ஒரு நொடி அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ எல்லாரும் மீடியா எல்லாரும் இந்த படத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டு மக்கள் கிட்ட சேர்க்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். துடைப்பதும் 1000 சொந்தங்கள் ஆறுதல் சொன்னாலும் தேடியும் கிடைக்காத ஒரே சொந்தம் நல்ல நண்பர்கள். இங்கே நட்புக்காக வந்திருக்கும் சின்ன திரையும் செல்ல செலிபிரிட்டி பேரோடு பெருமை சேர்க்கும் ஈரோடு மகேஷ் தம்பி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். தூக்கி எறிந்து உயரே தெரிந்தவர், வெள்ளந்தி பேச்சும் விவரமான நடிப்பும், அக்கா எப்பவுமே பக்கா, கடைக்குட்டி சிங்கம் டாக்டர் குக்குவித்து கோமாளி என்று குக் கிராமங்களில் கொண்டாடும் கோடை மழையாக தீபா சங்கர் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரிய உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். இதுல வந்து வயது வித்தியாசம்லாம் கிடையாது. ஏன்னா வந்து அருமையான பாடல்கள் ஒருத்தவங்க ஒரு கதைக்கு ஏத்தாப்பறி கொடுக்குறாங்கன்னா எத்தனை அனுபவங்கள் அவருடைய உள்ளங்கள்ல இருந்தா அவர் கொடுப்பாரு. அதனால இதுல வயது வித்தியாசம் கிடையாது. அத்தனை பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப இதுல கேமராவில் பதிவு பண்ணிட்டு இருக்க அத்தனை சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்தி வெளியில கொடுக்க முடியும். இது வந்து ஒரு 50 கண்கள் கிடையாது, 5 லட்சம் பேருக்கு இந்த கதையை கொண்டு போறக்கூடிய அத்தனை திறமைகளும் அன்பு உள்ளங்களோட உங்ககிட்ட நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படத்துல வந்து மணி தம்பி தான் என்னைய கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப வந்து நாங்க ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தப்ப, அக்கா என் படத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னப்ப ஒரு 2 நாள் தான் நடிச்சேன். 2 நாள் இதை சொன்னப்ப கூட நான் நம்மள உண்மையிலேயே அவர் படத்துல கூட்டிட்டு வந்து இதுல நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கிறேன். நிச்சயமா மாயாண்டி குடும்பத்தார் கடைக்குட்டி சிங்கம் திரைப்படத்துக்கு அப்புறமா இந்த திரைப்படத்துல என்னுடைய கதாபாத்திரம் ரொம்ப அருமையா பேசப்படும். அப்படி ஒரு பாசமான ஒரு அம்மாவா என்ன நடிக்க வச்சிருக்காங்க இதுல. அதற்கு வந்து தம்பிக்கு ரொம்ப நன்றி. அதுல வந்து நம்ம ப்ரொடியூசர் அண்ணா வந்து நான் ரொம்ப சொல்லணும். ஏன்னா வந்து அவரோட தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த திரைப்படத்துல. என்ன அப்படின்னா ஒரு பெரிய மேம்பட்டவர்களுக்குரிய இருக்கிற அத்தனை பண்புகளும் அண்ணனுக்கு உண்டு. இன்ன வரைக்கும் அந்த உறவு வந்து என்னோட தொடர்ந்துகிட்டு இருக்கு. ஒரு தங்கச்சி அப்படின்ற ஒரு அன்புல இன்னைக்கு என்னை கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு தயாரிப்பாளராக இல்ல, என்னோட அண்ணனா. அண்ணா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இப்போ வந்து ஐயா பேசின ஐயா, நான் உங்களுடைய பெரிய ரசிகர். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற அத்தனை தம்பிமார்களுக்கு ஒரே ஒரு மந்திரம் சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன். இது ஔவையார் எழுதிய பாடல். வான் குருவியின் கூடு வல்லரக்கு கொள்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்திருதல் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது. இந்த உலகத்துல பிறந்தா ஆமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேச்சு. யாராவது பேசினா நான் ரொம்ப ரசிச்சு கேட்பேன். நிறைய புஸ்தகங்கள்ல படிப்பேன். உண்மையிலே சொல்றேன், நம்ம எதுக்குமே ஆகாதவங்க இந்த உலகத்துல எந்த ஒரு உயிரும் பிறக்கல. ஒவ்வொரு உயிரையும் இதை சாதிக்கணும்னு நினைச்சிட்டு தான் நம்ம எண்ணத்தோட பிறக்கிறோம். பல போராட்டங்கள் வரலாம், நம்மள வந்து ஐயா சொன்ன மாதிரி வலிமை கொண்டு நம்மளை தாக்கலாம். ஆனா அந்த தாக்குதலை மீறி, ஏன்னா ஏதோ ஒரு திறமை நம்ம கிட்ட இருக்கும் கண்டிப்பா. இந்த பாட்டை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வாங்க, நம்மளை யாரு வந்து நம்மளை கீழே தள்ளி விட்டாலும், நம்ம தாழ்வு மனப்பான்மைக்குள்ள ரொம்ப சுழன்று கிடந்தாலும் இந்த பாடல் உங்களை உற்சாகத்தோட வெளியில கொண்டு வரும். அக்கா சொல்லி கொடுத்த மந்திரத்தை எல்லாரும் இனிமேல் படிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப காத்திருக்கோம் சார். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காற்றும் பூமியும் சிறகசைக்கும் பறவைகளும் இவரின் சின்ன சிரிப்புக்கு செவி கொடுக்கும். பொட்டு வைத்த வட்ட நிலாவாக, அழகிய ஹீரோக்களின் அம்மாவாக, நடிகைகளாக எல்லோருக்கும் முன் மாதிரியாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ் யாரும் இல்ல இவருக்கு சும்மா. நடிகை ஸ்ரீரஞ்சனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம்.
இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் தேங்க்யூ தனஞ்சயன் சார், டைரக்டர் மணிவர்மன், ஹிஸ் மச்சி, என்னோட கோஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். ஆல் தி டெக்னீஷியன்ஸ், எவரிபடி. இந்த படத்துல ஒரு இந்த டீம்ல ஒரு பங்கா இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். மணிவர்மன் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதாபாத்திரம் இருக்கிற அம்மா நீங்க கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது, சரி ஒரு நியூ டைரக்டர், பட் நான் வந்து ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து நான் வந்து புதுசா வர டைரக்டர்ஸ், நியூ டீம்ஸ் நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஒர்க் பண்ணிருக்கேன். இவர்கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்தது. அது வந்து ஆன் ஃப்ளோர்ஸ் ஷூட் ஸ்பாட்ல அவர் கூட ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ பிளான்டான ஒரு பர்சனா இருந்தாரு. ஒரு டேட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்குள்ள இத்தனை சீன்ஸ் முடிக்கிறதுக்கு, ஒரு ஷெட்யூல் முடிக்கிறதுக்கும் கண்டிப்பா நல்ல பிளானிங் வேணும். அவர்கிட்ட நல்ல பிளானிங் இருக்கு, உண்மையான ஒருத்தர். ஐ எம் சோ ஹாப்பி தட் இந்த படம் வந்து தனஞ்சயன் சார்கிட்ட வந்திருக்கு. அண்ட் எல்லாரும் வந்திருக்க பிரஸ், ப்ளீஸ் உங்க கையில தான் நெக்ஸ்ட் லெவல், நீங்க இதை கொண்டு போங்க. அண்ட் ஐ விஷ் திஸ் டீம் ஆல் தி சக்சஸ். இந்த ஒரு நொடி சார் சொன்ன மாதிரி ஒரு 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 பெரிய ஒரு it should make a big impression. I wish the team all the best. Manivarman all the best. Thank you so much. தேங்க்யூ மேம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூவே உனக்காக சின்னத்திரை பெண் ரசிகர்களின் பேரின்பமானவன், வளரும் நடிகர்களில் அடுத்து வரப்போகும் நடிகர் திரு அருண் கார்த்தி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க சிவி குமார் சார், ஆடியோ பாலகர் பிரியா சார், தனஞ்சயன் சார், எல்லாத்துக்குமே, ஹீரோ மகேஷனா, எல்லாரும் அந்த என் டீம் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்க்கா. நானும் உங்களோட பெரிய ஃபேன் உங்கள் தமிழுக்கு. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ரொம்ப நாளாக கஷ்டப்படுத்திட்டேன். இந்த நொடிக்கு அப்புறம் சந்தோஷமாயிடும் நம்புகிறேன். எஸ். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னோட 2 பில்லர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒன்று டைரக்டர் சார் மணிவர்மன் சார், இன்னொன்று கேஜி ரதி சார். அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கோம் ஷூட்டிங்ல, அவ்வளோ இருக்கும். மணி சார் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே ஒரு சிரிப்பாரு. இப்போ கூட நீங்க கேமரா பார்த்தீங்கன்னா அதே சிரிப்பு இருக்கும். ஸோ ரொம்ப பக்கபலமா இருப்பாரு. அண்ட் கேஜி ரதி சார் ஃபயரா ஷூட் பண்ணிருப்பாரு, அது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேரும் என்னோட பெரிய பில்லர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னோட டீம், இது வந்து ஒரு தேங்க்ஸ் நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஸோ 2 பேருக்கும் பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் தனஞ்சயன் சார், உங்களுக்கு பெரிய நன்றி சார். நீங்க ஒரு நொடிய பல மணி நேரங்களா ஆக்கிட்டீங்க சார். ஸோ ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இங்க வந்திருக்க ப்ரெஸ் மீடியா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல படத்தை கண்டிப்பா நீங்க வந்து அது நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா மக்கள் கிட்ட நல்லா கொண்டு போய் சேர்த்துவீங்க. ஸோ நீங்க எழுதுற அந்த ஒரு நொடி தான் எங்களை மாதிரி நிறைய கனவுகள் இருக்கு, கனவோட வந்திருக்க எல்லாத்துக்கும் ஒரு முன்னோட்டமா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ எல்லாருக்குமே பெரிய நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் முக்கியமா உருவாக இருக்க மை ப்ரொடியூசர் கேஜி